உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். இன்னைக்கு முதலமைச்சர் சந்திப்பு மதியம் நடக்கும் பொழுது ஒரு வகையான அழுத்தங்கள் உங்களுக்கு தார்மீக ரீதியில இருந்ததா? நம்ம ஒரு தர்ம சங்கடத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு செஞ்சிருக்கிறீங்களா? 2 நாளைக்கு முன்பே எங்களுடைய தலைவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட சொல்லியிருக்காரு. 2 நாளைக்கு முன்பே இந்த அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த வெள்ள பாதிப்புக்கு நாங்கள் நிவாரண நிதி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். முழுக்க இது வெள்ள நிவாரணத்தோடு தான் பார்க்கணுமே ஒழிய வேற இதோட இந்த நடவடிக்கையோட நீங்க இணைப்பது அப்படிங்கிறது அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததாக நம்ம பார்க்கணும். நேற்று மாலை பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட உங்க தலைவர் சொன்னது அவர் இன்னும் எங்களோட தொடர்பில் தான் இருக்கிறாரு. இப்போ தலித் அல்லாதவர்களை வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் காக்க வேண்டியது இல்லை அவங்களுக்கு அரண்கள் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நேற்று மாலை பேசுறாரு. இன்னைக்கு இவ்வளோ கடுமையான அறிக்கை, இதை ரெண்டுத்தையும் எப்படி புரிந்துக்க? இல்ல 2007 வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தலித் அல்லாதோர் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது அது ஒரு பேசி அதை சரியா நம்ம ஒரு உரையாடல் அடிப்படையில் அதை பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ்க்கான கட்சியினுடைய ஜனநாயகத்தினுடைய இன்னொரு இடத்துல இருந்து அதை சொல்றாரு ஒழிய நடவடிக்கை எடுக்கல நாங்க சொல்லல, நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லல. அவரு எங்களோட தொடர்புல தான் இருக்கிறாரு. ஆனாலும் நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். இது இந்த மாதிரி தவறு விளக்கம் கேட்கறது இருக்குல்ல, அந்த விளக்கத்தின் அடிப்படையில தான் நம்ம இந்த இடம் கொடுத்திருக்கோம். என்னுடைய புரிதல் சரியா இருந்தா இப்ப இன்னைக்கு திருமாவளவன் அறிக்கையில குறிக்கக்கூடிய இந்த 3 அடங்கிய தலைமை நிர்வாக குழு சனிக்கிழமையே கூடியது. பட் இன்னைக்கு தான் அறிவிக்கிறீங்க, அந்த அவகாசத்துக்கான காரணம் என்ன? இல்ல, சனிக்கிழமை கூடியது, ஞாயிற்றுக்கிழமை தலைவர் மதுரைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு திரும்ப காலையில அதை உட்காந்து பேசுறோம். ஒரு நாள் இடைவெளி தான், ஒரே நாள். ஒரு நடுவுல எந்த தயக்கமோ இல்ல ஒரு செகண்ட் தாட்டோ ஏற்படலையா அதுல? இல்ல, அதுக்கு எப்பவுமே ஒரு கட்சியில இருக்கிற தோழர்கள் தவறு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தவறு செய்யும் போதும் அந்த தவறை அவங்க கிட்ட பேசுவாரு. நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதும் அந்த தவறுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. தயக்கம் இல்லை, அது தயக்கம் இல்லை, குழப்பம் இல்லை. ஆனால் இந்த நடவடிக்கை குறித்து அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் பாக்குறோம். தலைவருக்கும் ஒரு நாள் நிகழ்ச்சி இருந்ததுனால அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இன்னைக்கு அதை ஒரு டியூ ப்ராசஸ் இதை நீங்க வர்ணிக்கிறீங்க. நம்ம திரு ஐயநாதன் கூட அழைப்புல இருக்கார். அதற்கு முன்பாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு அஜெண்டாவோட அவர் செயல்படுறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய சஸ்பிஷன் என்ன அஜெண்டா, யாருடைய அஜெண்டா? இல்ல, எங்களுடைய தலைவர் சொல்ற அஜெண்டாவுக்கு மாறா பேசுறதுனால அவருக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்குன்னு சொல்றேன். அவருடைய அஜெண்டா எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தலைவர் கொடுக்குற அஜெண்டா அப்படிங்கிறது கட்சியினுடைய கோட்பாட்டை செயல்படுத்தக்கூடிய அஜெண்டா தான். இல்ல, ஒரு மேலாப்பா பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, அவர் விசிகாவும் விஜயும் கூட்டணியில வரணும்னு விரும்பினார் அப்படிங்கிறது முந்தானத்து நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. சோ நீங்க திமுக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் வரணும்னு விரும்பி செயல்பட்டார்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்ப நாங்க ஒரு திமுக கூட்டணியில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்த முற்போக்கு கூட்டணிய உருவாக்குனதுல விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு இருக்கு, எங்களுடைய தலைவர்களுடைய பங்கு இருக்கு. இந்த கூட்டணி ஒரு வின்னிங் கூட்டணியா இருக்குது, ஒரு வெற்றிகரமான கூட்டணியா இருக்கு. 2019, 2021, 2024 இந்த தேர்தல் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில இருந்து வெளியேற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வெளியே இன்னொரு கூட்டணி அதுக்கு மாறா செயல் திட்டங்களை அவர் வகுத்தார் அப்படின்னு நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்களா? ஆமா, இது எல்லாமே கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிரானதுதான். இது நாங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுறது அப்படிங்கறதே ஒரு கட்சிக்கு எதிரானதானே, தலைவருக்கு எதிரானதானே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.